அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மொக்க நன்றி செலுத்துகிறோம். எபினேசராய் இருந்து இம்மட்டும் எங்களை வழி நடத்தி வருகிறீர். தேவையெல்லாம் சந்திக்கிறீர். ஆண்டவரே, நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து எங்களை பாதுகாத்து வருகிறீர். அதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்டபடி நாங்கள் உம்முடையத்தில் வந்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு பலனாயிருந்து துணையாயிருந்து கரம் பிடித்து வழி நடத்தி செல்லுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 15வது வசனம். அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். இங்க முந்தின பகுதியில நம்ம பார்த்தோம். மோசே மூலம் தேவன் கொடுத்த நியாய பிரமாணத்திலையும் இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையிலையும் ஊழியம் செய்யறவங்களுக்கு அதுல இருந்து வருகிற பணத்தை வைத்து பிழைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றத நம்ம வாசிச்சோம். ஆனா பவுல் இங்க சொல்றாரு, நான் உங்ககிட்ட இருந்து எதையும் அனுபவிக்கல. ஆனா பவுல் தான் இந்த கொரிந்து சபைய சுவிசேஷம் அறிவித்து உருவாக்குனது. அவங்ககிட்ட இருந்து எந்த ஒரு காணிக்கையும் பெற்றுக்கொள்ளல. அப்படி கொடுக்கணும்ன்றதுக்காக நான் இதை எழுதல, இந்த கடிதத்தை எழுதல அப்படின்னு சொல்றாரு. என்னோட மேன்மை பாராட்டுதல் அவர் பவுல் சுவிசேஷத்தை குறித்து தான் பெருமையா நினைக்கிறாரு. சுவிசேஷம் அறிவிக்கிறத அது அது அபத்தமாகிறதை பார்க்கிலும் நான் சாகிறது நல்லது. அப்ப அவர் ஊழியத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அப்படின்றத தெரிந்து கொள்றோம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. நான் அதை பெருசா நினைக்கிறதுக்கு அதுல ஒண்ணும் இல்ல. சுவிசேஷம் பிரசங்கிக்கிறதுக்காக நாம் பெருமை பாராட்டுறதுக்கு இடம் இல்ல. அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. அது நான் செய்ய வேண்டிய கடமை. தேவன் எனக்கு கொடுத்த அந்த ஊழியம், அது என்னுடைய கடமை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை நான் செய்யலைன்னா பரிதாபமான நிலையில நான் இருப்பேன். இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதுதான் சுவிசேஷம். அதை கேட்டு அநேக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற வாஞ்ச பவுலுக்குள்ள இருந்தது. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்ராகன உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷ பணிய நல்ல உற்சாகமா செய்யணும். அதுக்குரிய ரிவார்டு தேவனிடத்துல இருந்து வரும். அந்த எனக்கு அந்த பொறுப்பு என்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சுவிசேஷம் உற்சாகம் இல்லாம செய்தா கூட எனக்கு அந்த பொறுப்பு தேவனால எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்றாரு. சுவிசேஷ பணி எங்க கிட்ட தேவன் ஒப்புவிச்சிருக்காரு. நாங்க உத்தமர் என்று நினைச்சு எங்க கிட்ட கொடுத்திருக்காரு. நான் அதை சரியா செய்யறேன் அப்படின்னு பவுல் சொல்றார். அதனால் எனக்கு பலன் என்ன, என்ன ரிவார்டு கிடைக்கிறது? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். என்ன ரிவார்டு கிடைக்கும், என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு
அந்த பலன் என்னன்றத அவரே சொல்றார். நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறப்ப எனக்கு உண்டாகி இருக்கிற அதிகாரத்தை நான் பயன்படுத்துறது இல்ல, யாரு மேலையும் அதிகாரம் செலுத்துறது இல்ல. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே, எந்த பணமும் வாங்காம சுவிசேஷத்தை அறிவித்து கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதே எனக்கு கிடைச்ச பலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும், நான் அடிமை கிடையாது, சுயாதீனம் உள்ளவன். அந்த நாட்கள்ல ரோமர்கள் ஆட்சி செய்து வந்தாங்க, அடிமை கிடையாது. ஆனா நான் ரோமர்களுக்கு அடிமை கிடையாது. நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னை நானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். நான் அநேகரை கிறிஸ்துவண்டை வழி நடத்தணும் அப்படின்றதுக்காக என்னையே நானு ஒரு அடிமையை போல அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிமையாக்கினேன். தன்னை தாழ்த்தி ஒரு வேலைக்காரனை போல, எஜமான் சொல்றதை கேட்கக்கூடிய வேலைக்காரனை போல தன்னை தாழ்த்தி சுவிசேஷ பணியை செய்கிறார். மற்றவங்களை கிறிஸ்துவண்டை வழி நடத்தணுன்றதுக்காக தன்னையே அடிமையா ஒப்பு கொடுக்கிறத இங்க பாக்குறோம். யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி யூதருக்கு யூதனை போலவும், நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவனை போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலும் ஆனேன். இப்ப 3 வசனத்தை, 3 காரியத்தை, 3 விதமான மக்களை பார்க்கிறோம். ஒண்ணு யூதர்கள், அவங்கள கிறிஸ்துவண்டை வழி நடத்தினா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி யூதனை போல நான் மாறிடுறேன். அடுத்து 2வது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவங்க, அவங்க என்ன சொல்றாங்க, விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்றத கற்பனைகளை கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல எப்படி இருந்தாங்களோ அது போல அவங்கள ஆதாயப்படுத்தணுன்றதுக்காக நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்பட்டவனை போல இருக்கிறேன். அடுத்து 3வது நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள், புறஜாதியினர், அவங்கள ஆதாயப்படுத்துறதுக்காக அவங்கள போல நான் மாறுறேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படியோ கிறிஸ்து அண்டை அவங்கள வழி நடத்தி அவங்க ரட்சிக்கப்படணுன்றதுக்காக தன்னை மாற்றி கொள்கிறத நம்ம இங்க பாக்குறோம். ரோமர் கலாத்தியர் 2:3 கூட சொல்லியிருக்காரு. கலாத்தியர் 2:3 என்ன பாக்குறோம்னா, என்னுடனே இருந்த தீத்து கிரேக்கனாய் இருந்தும், கிரேக்கன்னா புறஜாதியார், விருத்த சேதனம் பண்ணி கொள்ளும்படி கட்டாயம் பண்ணவில்லை. அப்ப புறஜாதியினருக்கு நியாயப்பிரமாணத்தின்படி வாழணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தல, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றி கொண்டு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். கிறிஸ்துவின் நான் தேவனுக்கு அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணம் உள்ளவனாய் இருக்கிறேன். இப்ப எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவனாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே. கிறிஸ்துவின் பிரமாணம், இயேசு கிறிஸ்துவனுடைய சட்டம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவர் இலவசமாய் தருகிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றதான் கிறிஸ்துவின் பிரமாணம். அவரை விசுவாசிக்கிறவங்க ரட்சிக்கப்படுறாங்க. இதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். அந்த பிரமாணத்துக்கு உள்ளவனாய் நான் இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி
பலவீனருக்கு பலவீனனை போல் ஆனேன். ஒரு சமுதாயத்துல வீக்கா இருக்கிறவங்க, புறக்கணிக்கப்பட்டவங்க, பலவீனமா இருக்கிறவங்கள அவங்கள கிறிஸ்துவண்டை வழி நடத்தணுன்றதுக்காக அவங்கள போல நான் மாறிறேன். அப் எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாமுமானேன். கொஞ்சம் பேரனாலும் கிறிஸ்துவண்டை வழி நடத்தணும், ரட்சிக்கப்படணும் அப்படின்றதுக்காக என்ன நான் தாழ்த்தி, எனக்காக நான் வாழாம, என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றாம, சுயத்துக்கு வாழாம, தன்னையே தியாகம் பண்ணி மற்றவர்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறத இந்த வசனத்தின் மூலம் நம்ம கற்றுக்கொள்றோம். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளி ஆகும்படி அதன் நிமித்தமே இப்படி செய்கிறேன். இதெல்லாம் ஏன் செய்கிறேன் அப்படின்னா, சுவிசேஷ பணியில தேவனோடு நான் உடன் பங்காளியா இருக்கணும். ரட்சிப்பு கர்த்தருடையது, அவர்தான் ரட்சிக்கிறாரு. அந்த ரட்சிப்புல திட்டத்துல அவரோடு சேர்ந்து நானும் பணி செய்கிறேன், உடன் பங்காளியா இருக்கும்படி. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுகிறார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? ஓட்ட பந்தயத்துல நிறைய பேர் ஓடினாலும் ஒருத்தன்தான் வெற்றி பெற முடியும். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அப்ப நம்மளும் இந்த உலக வாழ்க்கைன்றது ஓட்ட பந்தயம் போல, அதுல முடிவுல நம்ம வெற்றி பெறவங்களா இருக்கணும். இப்ப பவுல் கூட தன்னுடைய அனுபவத்தை பத்தி சொல்லும்போது 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7-8 வசனத்துல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார். அப்ப பவுல் சொல்றாரு, நான் ஓட்டத்தை முடிச்சு நல்ல போராட்டத்தை போராடி என்னுடைய ஓட்டத்தை முடிக்கிறேன், விசுவாசத்தை கடைசி வரையும் காத்து கொண்டேன், எனக்கு நீதியின் கிரீடத்தை அவர் கொடுப்பாரு. அந்த நியாய தீர்ப்பு நாள் அன்று எனக்கு கிரீடம் சூட்டப்படும் அப்படின்ற, அவருக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் தருவார். அதே மாதிரி நம்மளும் கடைசி பரியந்தம் விசுவாசத்தை காத்து கொண்டவர்களா நம்மளோட ஓட்டத்தை ஓடி முடித்து அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்றவங்களா இருக்கணும். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். அப்ப இந்த ஓட்ட பந்தயத்துல வெற்றி பெறணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ ஓட்ட பந்தயத்துல ஓடுறவங்க வெற்றி பெறணும்னா தங்களோட எல்லாத்துலயும் இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருக்கணும். சாப்பாடு, சரீரத்தை பாதுகாக்கிறது, எல்லா காரியத்திலையும் இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருக்கணும். கரெக்டான பிராக்டிஸ் பண்ணணும், அதுக்கு நேரம் செலவழிக்கணும், தங்களுக்காக வாழக்கூடாது, அந்த வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோடு இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். எதுக்கு தங்களை ஒடுக்கி கீழ்ப்படுத்துறாங்க அப்படின்னா, எப்படியாவது அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும், வெற்றி பெறணும் ஓட்ட பந்தயத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடினமா உழைக்கிறாங்க. ஆனா அவங்க பெற போற கிரீடம் அழிவுள்ள கிரீடம், அழிஞ்சு போகக்கூடியது. ஆனா நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். நம்மளோட ஓட்ட பந்தயத்தின் முடிவுல கிடைக்க போறது அழிவில்லாத கிரீடம், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்றவங்களா இருக்கோம். அப்ப நம்ம இன்னும் அதிகமா நம்மளோட இச்சைகளை அடக்கிறவர்களா, தேவ சித்தத்தை செய்யும்படியா அதே நோக்கத்தோடு செயல்படுறவங்களா இருக்கணும். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். நிச்சயம் இருக்கணும், முடிவுல எனக்கு ரிவார்டு இருக்கு, நான் பெற்றுக்கொள்ள போறேன் அப்படின்ற உறுதியான விசுவாசத்தோடு நம்ம நிச்சயத்தோடு ஓடணும்.
ஆகாயத்தில் அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். ஏதோ இது வந்து ஆஹ் நோக்கம் இல்லாம நான் வந்து செயல்பட போறதில்ல. ஆஹ் பலனை எதிர்பார்த்து நிச்சயத்தோடு என்னோட ஓட்டத்தை ஓடி முடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, ஆகாதவனாய் போகாதபடிக்கு. பவுல் தன்னை குறிச்சு சொல்றாரு, மற்றவங்களுக்கு நான் பிரசங்கம் பண்றேன், ஆனா நான் வந்து அந்த நீதியின் கிரீடத்தை இழந்து போகக்கூடாது, பெற்றுக்கொள்ளத்தக்கதா நான் ஓடணும். என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தினேன். என்னோட சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்தி தேவனுக்கு பிரியமா நான் வாழ்ந்து முடிவுல அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை முழுவதுமா கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து இஷ்டம் போல வாழாம பரிசுத்தமா வாழ்ந்து முடிவுல அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வோன்ற நிச்சயத்தோடு பவுல் ஓடினாரு. அது போல நம்மளும் நம்மளோட ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்கணும். கடைசி வரையந்தோ கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவை நோக்கி ஓடுறவங்களா இருக்கணும், வெற்றி பெறணும். இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டது, பவுல் வந்து தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு. சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கிறது என் மேல் விழுந்த கடமை. நான் பிரசங்கியாதிருந்தா எனக்கு நிலைமை பரிதாபமானது. எனக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை நான் உத்தமமா செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுல நான் யாரையும் அதிகாரத்தை பயன்படுத்துறதில்ல. சுவிசேஷத்தை செலவில்லாம ஸ்தாபிக்கிறதா அதனோட பலன் சொல்றாரு. நான் யாருக்கு அடிமை இல்லை, ஆனா அநேகரை ஆதாயப்படுத்துறதுக்காக என்னை நானே அடிமையா ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றாரு. சுவிசேஷத்துக்கு தேவனோடு நான் உடன் ஊழியக்காரர் அப்படின்னு சொல்றத பார்த்தோம். ஒரு ஓட்ட பந்தயத்துல ஓடுகிறோம். நம்ம வாழ்க்கை வந்து ஒரு ஓட்ட பந்தயம் மாதிரி. முடிவுல வந்து கிரீடத்தை பெறறதுக்கு பெறவங்களா ஓடணும். எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருக்கணும். சுயநலம் இல்லாம கர்த்தருடைய சித்தத்தை செய்யறதே நம்மளுடைய நோக்கமா இருக்கணும். அந்த ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவங்கலாம் அழிவுள்ள கிரீடத்தை பெற போறாங்க. நம்ம வந்து அழியாத கிரீடத்தை பெற போறோம். அதனால பவுல போல இச்சையடக்கம் உள்ளவர்களா சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். இஷ்டம் போல வாழாம கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறவர்களாய் தேவ சித்தத்தை நிறைவேற்றி கிறிஸ்துவுக்கு மகிமையை சேர்க்கிறவர்களா வாழணும் அப்படின்றத இந்த நாள்ல கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல ஆண்டவரே, பவுலை போல நாங்களும் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய் எங்களை இந்த காலை வேளையில அர்ப்பணிக்கிறோம். எல்லாருக்கும் நான் அடிமையானேன், தன்னையே தாழ்த்தி ஆண்டவரே இந்த ஊழியத்தை நிறைவேற்றினதை நாங்க வாசித்தோம். அது போல ஆண்டவரே எங்களையும் நாங்க இந்த காலை வேளையில அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, பந்தய சாலையில் ஓடுகிறோம்ன்ற எண்ணத்தோடு ஆண்டவரே அப்பா, எங்களுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறவர்களாய் நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் எங்க ஓட்டத்தை ஓடி முடிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய, கடைசி வரைந்த விசுவாசத்தை காத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உமக்காய் வாழ எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய விருப்பம் அல்ல, எங்களுடைய சிந்தனையின்படி அல்ல, ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தை உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற இந்த காலை வேளையில எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் உம்முடைய அன்பை அறிந்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்களும் ஆண்டவரே உம்முடைய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. காட் பிளஸ் யூ.